தமிழகத்தில் பரவலாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மாணவர்களை வெப்பத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து மருத்துவர் எழிலுடன் செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிக்கூடம் திறக்க இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கடுமையான வெயிலோட தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த வெயில் பள்ளி குழந்தைகள் எந்த அளவுக்கு தாக்கக்கூடும், இதற்கான உடல் உபாதைகள் என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் வரக்கூடும், அதற்கான தீர்வு என்ன சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளும் முதியோர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வெளியில 40-41 டிகிரி செல்சியஸ் வெளியில வெப்பம் இருக்கும்போது நம்ம சராசரி உடம்பு வந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த ஹீட் உடம்புல ஏறும் போது அந்த ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு நமக்கு வேர்வை நல்லா இருக்கணும். அந்த உஷ்ணத்தை வெளியே தள்ளுறதுக்கு நீர் தன்மையெல்லாம் உடம்புல சரியா இருக்கணும். இது குழந்தைங்களுக்கு அப்பதான் வளர்ச்சி அடைய செய்யும். வெயில் அவங்க வெளியே உற்பத்தியா வெயில வெளியே தள்ளுறதுக்கோ உஷ்ணத்தை வெளியே தள்ளுறதுக்கோ அவங்க தெரியாது. தாகமா இருக்கிறது கூட அவங்களால தண்ணி குடிக்கவும் தெரியாது. இந்த மாதிரி உஷ்ணமான வெயில போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துல அமர்ந்திருக்கும் போது அந்த நல்ல காத்து வீசும் போது அந்த வேர்வையோட அவங்களோட வெப்பநிலையும் அவங்க கிட்ட போறனால உடம்புல இருக்கிற நீர் தன்மை குறையனால தசைகளுக்கு போற நீர் கம்மியாகும், சிறுநீரகத்துக்கு போற நீர் கம்மியாகும், மூளைக்கு போற நீர் கம்மியாகும், மம்முகமும் மந்தமான நிலை இருப்பாங்க. பிறகு அவங்களோட ஒண்ணுக்கு போற அளவுக்குள்ள, அதாவது உங்களோட சிறுநீரக கழிவு வந்து கலர் மாறும், ஒரு மஞ்சள் கலரா மாறும், சோர்ந்து போய் இருப்பாங்க. எதனால சோர்ந்து போயிருப்பாங்க தெரியாது, உடம்பு சூடா இருக்கும், ஜுரம் நினைச்சு கிருமி மருந்து கொடுப்பாங்க. இது மாதிரி தவறான நடவடிக்கை நடந்து செய்யும். அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து நீர் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். முக்கியமாக வெயில் காலத்துல வந்து வெளியில போக கூடாது. ஆனா பள்ளிக்கூடம் அமைச்சிட்டாலே விளையாடுவாங்க பசங்க, வெயில விளையாடுவாங்க. அது கட்டாயம் 3 மணிக்கு விளையாடுவாங்க. 3 மணிக்கு தான் உச்ச வெயில், 12 மணி வெயிலோட. பிறகு அனலோட இருக்கிற வெப்பநிலையில கூட்டமாக உட்காந்துருப்பாங்க பள்ளிக்கூடத்துல. இப்படி இருக்கும் போது அவங்களை ஹீட்டை வெளியில தள்ளுற தன்மை, உஷ்ணத்தை வெளியே தள்ளுற தன்மை ரொம்ப குறைவா இருக்கும். இப்ப குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தரப்புல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்னு விஷயம், நீர் பருகிறது. அவங்க வந்து கணக்கு வச்சே நீர் கொடுத்துட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. சராசரியாக சிறு குழந்தைங்களுக்கு 1.5 லிட்டர் நீர் பருகுறாங்களா கட்டாயம் பார்க்கணும். பெரியவங்க 3 லிட்டர்ல 4 லிட்டர் நீர் பருகிறதா பார்க்கணும். பிறகு மென்மையான ஆடைகள், அதாவது மென்மையான ஆடைகள் வந்து கதர் ஆடைகள் போல ஆடைகள் வந்து அணிகிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமா இருக்கணும். முக்கியமாக அவங்க வந்து எது விரும்புறாங்க, பழசாறுகள், இந்த இயற்கையாக இளநீர், அப்புறம் நம்ம வீட்டில் செய்யற பழசாறுகள் மட்டும் கொடுக்கணும். முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நிறைய வைரஸ் வரும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. இயற்கை அப்பப்போ உணவு சமைச்சு அப்பப்போ கொடுக்குற விஷயமா இருக்கணும். ரொம்ப காரமாக ரொம்ப எண்ணெய் வறுக்கிற ஐட்டம்லாம் இல்லாமல் மென்மையான உணவுகளாக குழந்தைகளுக்கு கொடுத்து